அட்டமழை அடிச்சாலும் ஜிம்முக்கு போய் பல்கிங் சீரிஸ் போடணும் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, 22வது நாள் பல்கிங் சீரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். காலைல எப்பவும் போல லேட்டா எழுந்திரிச்சு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு முட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா மழை வர மாதிரியும் இருக்கு, வெயில் அடிக்கிற மாதிரி. அது என்ன மாதிரி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு முட்டையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து குளிச்சு முடிச்சிட்டேன். குளிச்ச கையோட முட்டையெல்லாம் முழுங்கிட்டு அவாவா காலேஜ் போயிட்டு எப்பயும் போல தான் சோ கால்டு ஓடி அப்படியே நானும் என் நண்பர்கள்லாம் சேர்ந்து பிசினஸ்ல போட்டி போட்டுட்டு இருந்தோம். அப்படியே போட்டி போட்டுட்டே இருக்கும்போது காலேஜ் முடிஞ்சிட்டு கிளம்பி ரூமுக்கு வந்து ஜிம்முக்கு போலாம் ரெடி ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சு. சரி லைட்டா தூரல் தானே போடுது, ஃபர்ஸ்ட் டீ கடைக்கு போய் டீயை குடிப்போம்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு நல்லா தான் நண்பர்களே இருந்துச்சு. டீ குடிச்சு முடிச்சோன்னா எங்க வந்துச்சுன்னு தெரியல, பிச்சுட்டு ஊத்த ஆரம்பிச்சிச்சு மழை. டீ குடிச்சு நடந்து வரும்போது கூட சன்சைன்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அழகா வீடியோலாம் எடுத்துருவோம். சரியான சம்பவம். அதுக்கு நடுவில் வந்து நிறைய கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்க நண்பர்களே, பிடிச்சிருந்தா பாருங்க. அப்படியே அழகா அந்த தங்க மழையை ரசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெயின் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாப் ஆக ஆரம்பிச்ச உடனே இதாண்டா கேப்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே நனைஞ்சாலும் பரவாயில்ல ஜிம்முக்கு போயிட்டு இருப்பேன். பட் என்ன காரணம்னா நினைச்சிட்டு போனா ஜிம்முல அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நானே வெயிட் பண்ணிட்டு போனா இந்த அக்கா வந்து என் மேலே தண்ணி அடிக்கிறாங்க நண்பர்களே. அடிச்சதுக்கும் பிரச்சனை இல்லை, வீடியோல கூட சிக்காம மின்னல் மாதிரி போறாங்க பாத்தீங்களா. சரி ஏதோ நம்ம நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு நானும் ஜிம்முக்கு போனேன். ஜிம்முக்கு போனே ஸ்டன்னு இந்த மலையிலையும் கிளம்பி ஜிம்முக்கு வந்திருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலத்தன்மையை பார்த்து பாராட்டினாங்க. அப்படியே பாராட்டெல்லாம் வாங்கிட்டு எப்பவும் போல நார்மலான ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு 8 மணி மேல ஒர்க் அவுட் முடிச்சுட்டு போனா நம்ம நண்பர்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நினைக்கிறாங்க. என்ன கதைன்னு கேட்டா இன்னமும் அந்த லேப்டாப் கதை தான் போயிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வழி அமைச்சு முடிச்சுட்டு வரவே 8:30 மேல ஆயிடுச்சு. 8:30 வந்து சமைச்சு சாப்பிட்டு படுத்துட்டு நண்பர்களே. அப்புறம் நிலைத்தன்மையோட இருக்க நண்பர்களே